வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 38 மாவட்டம் வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராம உதவியாளர் பணிக்கு 38 மாவட்ட வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில மாவட்டத்திற்கு இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்களா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இன்னும் அட்வான்ஸாக இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள்லாம் நியமனம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு கண் துடைப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. அப்பப்போ எடுக்கப்பட்ட ஆட்களை அப்பப்போ நியமனம் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து கவர்மெண்டோடைய ஒரு சட்டப்படி ரூல்ஸு. இதை வந்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்திற்கு முன்கூட்டியே அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அப்டேட் வந்து வெளிப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த விஓஓ உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்களா விஓஓவாக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்விகள் கேட்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஓஓ ஆகிறதுக்கு 10th குவாலிஃபிகேஷனில் 10 வருஷம் வந்து உதவியாளராக பணிபுரியணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விஓஓ அசிஸ்டண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சட்டப்படி ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமாக அவங்க நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, விஓஓ உதவியாளரில் வந்து பார்த்திங்களா 10 வருஷம் இருக்கீங்களா, அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் படி நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்க, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குது, நீங்கள் என்னவா இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியாரிட்டி விழுது. நீங்கள் வந்து சீனியாரிட்டி எப்படி என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான். நீங்கள் இன்னமும் ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு, இப்போ வந்து ரினியூவல் ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது 2010 நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10th முடிக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து 2010 நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலை. ஒரு 2015 தான் உங்களுக்கு தெரிய வருது, எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்படி பதிவு பண்ண மாட்டேங்குது அப்படின்னு 2015 பதிவு பண்ணுறீங்க. முன்னாடி 5 வருஷம் இருக்குது. 10, 11, 12, 13, 14 5 வருஷம் இருக்கா. இந்த 5 வருஷத்தில் சீனியரிட்டி நிறையா போகும் உங்கள் பேட்ச்மேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரியே நீங்கள் வந்து விண்ணப்பிக்காத இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து இப்போ அரசு வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் 2010 விண்ணப்பிக்கல, 2015 தான் விண்ணப்பிச்சிங்களா, ஆனால் உங்களுடைய பேட்ச்மேட்லாம் விண்ணப்பிச்சிருப்பாங்க, அவங்க இப்போ சீனியரிட்டியில் இருப்பாங்க. இப்போ வந்து போய் 2010 விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முடியாது. அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்பயுமே வந்து கொடுத்தது கிடையாது. ஒன்று நீங்கள் வந்து முடித்த உடனே போய் விண்ணப்பிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரெல்லாம் மார்க் ஷீட் வாங்கணுன்னா போய் விண்ணப்பிப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிடலாம்பா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் மட்டும் வேலை கிடைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு அலட்சிய பேச்சாலையும் ஒரு சிலர்லாம் நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னா, போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் யாருப்பா அதெல்லாம் பதிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு அங்கே போய் பதிஞ்சால் மட்டும் வேலை கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லுவார். அதாவது சொல்லுவாங்க பசங்க கூட. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவன் தான் பதிஞ்சிருப்பான், அவன் தான் போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருப்பான். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நம்மளை வந்து திசை திருப்பிட்டு அவன் வந்து பதிவு பண்ணியிருப்பான். இதுமாரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். எங்களுடைய செட்டிலையுமே இப்படி ஒருத்தர் இருந்தான். அப்போயே இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலாங்கிறப்பே, இல்லைப்பா எம்ப்ளாய்மெண்ட்டில் எங்கே பதிவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எங்கே நமக்கு வந்து வேக்கன்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. சரி அவன் சொல்லிட்டு நினைப்பிட்டு நாங்கள் அப்படியே சரி பதிவு பண்ண போகலான்னு மறுபடியும் பதிவு பண்ண போனால் அங்கே பதிவு பண்ணிட்டு இருக்கிறான். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பதிவு பண்ணலைனாலும் பரவாயில்ல, பதிவு பண்ணுறீங்கள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போயே வந்து அவனை பிடிச்சி பேசிக்கிட்டோம். ஆனால் அது இப்போ எனக்கு எப்படி சடனாக ஞாபகம் வருது அப்படின்னா, இதை சொல்கிறப்ப தான் எனக்கு சடனாக ஞாபகம் வருது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுமாரிலாம் அலட்சியமாக இருக்காதுங்க. அந்த சீனியரிட்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உதவுது.
இப்போ வந்து நம்ம அரசு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு தேவைப்படுது. அது இருந்தது அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும்ல. அதனால் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான சீனியரிட்டி பார்க்கல அப்படின்னாலும் இப்போ ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்க ஒரு ஆண்டு கொடுப்பாங்க. 2006லேருந்து 2024 யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாங்களா. நீங்கள் வந்து அந்தந்த டேட்டில் என்னென்ன முடிச்சிங்களோ, 10th எப்போ முடிச்சிங்க, 12th எப்போ முடிச்சிங்க, டிகிரி எப்போ முடிச்சிங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களா, என்ன ஏது அது எந்த ஆண்டில் முடிச்சிங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே நம்ம வந்து பதிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சீனியரிட்டி பார்க்குறப்ப இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாங்க அப்படின்னாலும், இவ்வளோ ஃபோர்ட்ஸ் கோட்டை வச்சுருக்கா, இவ்வளோ இருக்கா, இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாரி எந்த ஒரு இது இல்லைங்க, நான் வந்து மார்க் பண்ணதை அப்படி பதிவு பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீனியரிட்டி எதுக்கு உதவுது அப்படின்னா, உள்ளே போயிட்டு அந்த 10 ஆண்டுகள் பணிபுரிகிறீங்கள உதவியாளரில், அதில் வியவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா உடனடியாக போய் இப்போ கூட பதிவு பண்ணுங்கள். இந்த டேட்டின் போட்டு கூட பதிவு பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வேண்டும். ஓகேங்களா? இது எப்படி ஆன்லைனாக ஆஃப்லைனாக எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துட்டு. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கமெண்ட் ரிப்ளை வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நாங்கள் வந்து 1 by 1 ரிப்ளை கொடுக்க முடியல. நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கணும்ல, அதனால் ரிப்ளை எங்களால் கொடுக்க முடியல. டீம் அப் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 200 300 கமெண்ட் சம்திங் ரிப்ளை கொடுத்துறோம். மற்றபடி இருக்கக்கூடிய கமெண்ட்டை எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்கிறேன். நாமளும் வந்து ரிப்ளை கொடுக்குறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க என்ன டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே வந்து சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,100லேருந்து 37,100 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிராம உதவியாளர் பதவிக்கு வயது வரம்பு ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 வயசுலேருந்து 37 வயசில் இருக்க வேண்டும். பொது பிரிவினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32, அதாவது 18லேருந்து 37க்குள்ளேயும், அதேமாதிரி 18லேருந்து 32 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே குறிப்பிட்ட வயது அனைத்து பிரிவினர்களுக்கும் 21 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21 வயது கொடுத்துருக்காங்க. 18 முடிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இத்தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசித்தல் எழுத்தல் என்ன 2 நிலையில் எந்த ஒரு புத்தகத்தில் இருந்தும் ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகத்தை, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்ஸ் கொடுத்து அந்த புக்ஸில் ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து இதை வாட்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாசிக்கணும், பிழை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து Group 4, Group 2 இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வயதோரம் பார்த்தாச்சு, சம்பளத்தை பார்த்தாச்சு. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து 10th இல்லைனா 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு அப்படின்னாலே தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஒன்றான கைடன்ஸை நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கொடுப்போம். இது எது படிக்கணும், இது எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியரிட்டி எப்போ வருது நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து வரப்போகுது. எலெக்ஷன் டைம் நெருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கலாம், வருடங்களும் அதிகரிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ இதுமாரி ஒரு பிக் அப்டேட் வந்தது கிடையாது எங்களுடைய ஜேர்னியில். ஆனால் இப்போ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா என்னென்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கு உண்டான அப்டேட் தெரியும். ஏன்னா ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கூட கொடுப்பாங்க.
ஆனால் அப்படி 10 வருஷம் 5 வருஷம் ஆஃபர்ஸ் கொடுக்குறது இதுதான் முதல் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுமாரி ஆஃபர்ஸ் இல்லை. 2002லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு ஆஃபர் இல்லை. அதுக்கு முன்னாடி 1990லேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்கல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்களா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா தெரிய வரும். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.